யுத்த களத்தில் போகும்போது முதலாவது எதிராளியினுடைய தாக்குதல் நம்மை குறிவைக்கும். நம்மை முதலாவது பாதுகாக்கணும். அவனை வீழ்த்துவதற்கு முன்னால் அவனுடைய தாக்குதல்னால நாம் சேதமடையாதபடி நம்மை பாதுகாக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய யுத்தம் பண்ண, பிசாசை எதிர்க்க தேவன் நமக்கு ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் அதை நமக்கு தரித்து விடுகிறார். சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டி இருக்கணுமா? சத்தியம்னா என்ன? வேத வசனம். சத்தியம் என்ன? கச்சையை கட்டினவளா இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை முறை வேத வசனத்தின்படி, சத்தியத்தின்படி இருக்கணும். சத்தியம் உள்ள தேவனை அறிந்திருக்கணும். சத்திய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். வேத வசனமாகிய சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழ அர்ப்பணிச்சிருக்கணும். அப்போதான் நீங்க யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். நீதி என்னும் மார்க் அவசம். எதிராளி குறிவைப்பது எங்க தெரியுமா? மார்பை தான் குறிவைப்பாங்க. அந்த மார்க் அவசம் ரொம்ப அவசியம். அது என்னதான்? நீதி. மனுஷனுடைய பார்வையில நீதி அல்ல, தேவனுடைய பார்வையில நீதியான ஒரு வாழ்க்கை வாழணும். எனக்கு இதான் கரெக்ட், உங்களுக்கு கரெக்டானது முக்கியம் இல்லை. தேவனுடைய பார்வையில நீதியா இருக்குதா, அதுல கவனம் செலுத்துங்கள். அவங்க தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். அவங்க தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். அவங்க தான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியும். நீங்க அநீதியா செயல்பட்டு கொண்டு யுத்த களத்தில் நின்றால் சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியும். உங்களுடைய செயல்களிலே நீதி காணப்பட வேண்டும். சர்ச்சுக்கு போறோம், காணி கொடுக்கிறோம், பக்தியா இருக்கிறோம், நல்லதான இருக்கிறோம் நினைக்கிறோம். அநீதி வீட்டுக்குள்ள உங்க மகளுக்கு ஒரு மாதிரி, மருமகளுக்கு ஒரு மாதிரி நீங்க நடக்கிறீங்களே, அது அநீதி இல்லையா? வேலையில உண்மையா இருக்கிறீங்களா? வாங்குகிற சம்பளத்துக்கு நீதியாய் நேர்மையாய் உழைக்கிறீங்களா? எப்படி நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும்? எப்படி பிசாசோடு யுத்தம் பண்ண முடியும்? நீ நீதியாய் நடக்கவில்லை. நீதி என்கிற மார்க்கவசத்தை தரித்திருந்தால் தான் சாத்தான் உன்னை தொட முடியாது. சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்ன பாதரட்சை. ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அவங்கதான் யுத்த களத்தில் ஜெயிக்க முடியும். சுவிசேஷமே அறிவிக்காத ஒருவன் சாத்தானை ஜெயிக்க முடியாது. அறிந்து கொள்ளுங்க, சீசன் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் பிசாசு உங்களை மேற்கொண்டு விடுவார். இயேசு மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு, ஆண்டவரே என்னை எப்பொழுது ஆயத்தமாய் வையும், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்றதற்கு, இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்தான்னு மற்றவங்களுக்கு சொல்ல நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்புறம் எப்படி யுத்தத்தில் ஜெயிக்க முடியும்? பிறகு எப்படி பாதாளத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும்? சும்மா வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டா ஜெயம் வராது. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்ப அந்த பாதரட்சியை நீங்கள் தொடுத்திருக்கணும். சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சினா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். அவங்கள கண்டதான் பிசாசு பயப்படுவான். அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம். யுத்த களத்துல பாருங்க, இடது கையில கேடயம் வச்சிருப்பாங்க, வலது கையில வாள் வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டும் யுத்த வீரனுக்கு ரொம்ப முக்கியம். என்ன விசுவாசம் வேணும்? 1 யோவான் 4:4 சொல்லுகிறாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். அதான் முதல் விசுவாசம். என்னுடைய எதிராளியை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். நீங்க அவனை பார்த்து சொல்லுங்க, நீ உனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் இருக்கட்டும், ஆனா உன்னை காட்டில எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரியவர். எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். உன்னை காட்டிலும் அவர் பெரியவர். உன்னுடைய வல்லமைகளை சிலுவையிலே உரிந்து கொண்டவர் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே உன் தலையை நசுக்கினவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர். என்னோடு இருக்கிறவர் பெரியவர். எவ்வளவு பெரிய மந்திரவாத வல்லமை எனக்கு விரோதமாக நின்றாலும் அவர்கள் எல்லாவற்றையும் விட என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த விசுவாசம் என்கிற கேடயத்தை முதல்ல பிடிச்சு கொள்ளுங்க. இரண்டாவது, லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ஒன்றும் உங்களை. இதான் அடுத்த விசுவாசம். நான் அவருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். அதான் முதல் விசுவாசம். சாத்தானை நீ என்ன பண்ணாலும் என்னை உன்னால சேதப்படுத்தவே முடியாது. நீ என்னை ஜெயிக்க முடியாது, நீ என்னை சேதப்படுத்த முடியாது. நீங்க அதை சொல்லணும், அதை விசுவாசிக்கணும். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதை முதல்ல விசுவாசிக்கணும். அந்த கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அவனை அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அவன் என்னை சேதப்படுத்த முடியாது. ரட்சண்யம் என்னும் தலை சீரா. ஏன்னா தலை ரொம்ப முக்கியம். தலையில் அடிப்பட்ட உயிர் போயிடும்.
அதனால் தலைச்சீரா ரொம்ப முக்கியம். ரட்சண்யம், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கணும், அந்த தலைச்சீராக இருக்கணும். ரட்சிக்கப்படலை, மனம் போல வாழ்ந்துட்டு நானும் பிசாசை எதிர்க்கிறேன்னா தலையில அடித்து கொண்டு வருவான். ஒரே தாக்குதல், தலையில் ஒரு அடி கொடுத்தா போது சுருண்டு விழுந்துருவாங்க, அவ்வளோதான். தலைச்சீராக நமக்கு இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன் எங்கள் அடையாளம் உடைய தலையில் இருக்கணும். அப்போ தான் பிசாசை பயப்படுவான். யுத்த களத்தில் நின்று ஜெயிக்க முடியும். சும்மா கிறிஸ்தவன்ற பெயர் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு யுத்த களத்தில் போய் ஜெயிக்கலாம் முடியாது. காணி கொடுக்குறேன் நான் காணி கூட கிறிஸ்தவன், பிசாசு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவான். அவங்களுக்கெல்லாம் அது பிசாசு பயப்பட மாட்டான். தலைச்சீராக இருக்கிறா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, அதை பார்ப்பான். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், கையில் பட்டயம் இருக்கணும். எதிராளியை நாம் வீழ்த்துவதற்கு ஒரு பட்டயம் அவசியம். வேத வசனம், இந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம், அந்த வசனம் நமக்கு நல்லா தெரியணும். வசனத்தை உள்ளத்தில் நீங்கள் பதித்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம்.